அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை உண்டாக்கும், அன்போ சகல பாவங்களை மூடும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, பகையாவி, சண்டைக்காராவி, பெருமையினாவி, இதையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். இதெல்லாம் குடும்பங்களில் இருக்குமானால் அப்போது ஆசீர்வாதங்கள் தங்காது, ஆசீர்வாதங்கள் வராது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்ற வேதத்தை வசனத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அன்பால் அந்த பகையை வெல்ல வேண்டும். அன்பான வார்த்தைகளை பேசி பகையை வெல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி முறியடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் நாம் அதை சொல்ல வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பு சகல பாவங்களை மூடும் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே, சகல பாவங்களை மூடுகிற தகப்பனே, கர்த்தருடைய அன்பை தகப்பனே, எல்லா மக்களும் தகப்பனே அந்த அன்பான வார்த்தைகளை அன்பான நடக்கையினால் அன்பான ஆண்டவரே சப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை பேச்சுகளால் தகப்பனே சப்பா, பகையெல்லாம் தகப்பனை வெல்லக்கூடிய ஆண்டவரை கிருபையை கொடுங்க தகப்பனே சப்பா. உங்களுடைய வல்லமை ஊற்றுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே சப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியும் காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்ற வார்த்தையின்படி தகப்பனை சப்பா, யாரெல்லாம் தகப்பனை தேவ பிள்ளைகள் தகப்பனை சப்பா ஆண்டவரை பகையில் இருக்காங்களோ தகப்பனை, ஒருவருக்கிறதும் பகை இருக்காங்களோ, குடும்பங்களை பகை இருக்கிறதோ ராஜா, விரோதங்கள் இருக்கிறதோ தகப்பனை சப்பா, அவர்களுக்கு தகப்பன் நீங்கள் போதித்து தகப்பனை உங்களுடைய அன்பான வார்த்தையால் பேசி ஆண்டவரை பகையை வென்று தகப்பனை சப்பா அன்பின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனை சப்பா, ஸ்தோத்திரங்க தவி ஏசப்பா. அந்த பாவத்தை நீக்குகிற வல்லமை தகப்பனே அன்புக்கு உண்டு ராஜா. ஏசப்பா, சோத்திரங்க தவி. தேவன் அன்பாகவே இருக்கிறன்ற வசனத்தின்படி தகப்பனே நம்முடைய அன்பின் ஆவி ஊற்றுங்க ராஜா, சோத்திரங்க தாவே. ஆண்டவரை சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தகப்பனை அனைவரும் தகப்பனை சப்பா, சோத்திரங்க தவி. அன்பின் ஆவி ஊற்றுங்க ராஜா, சோத்திரங்க தவி. ஞானத்தை ஊற்றுங்க தகப்பனை. ஞானத்தின் ஆவியானவரை கடந்து வாங்க ஆண்டவரை. கிருபையின் ஆவியானவரை எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வாங்க தகப்பனை. உற்சாகத்தின் ஆவியானவரை எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வாங்க ஆண்டவரை. அன்பின் ஆவியானவரை எங்கள் சபைக்குள்ளே கடந்து வாங்க ராஜா. விரோதங்களை தகப்பனை எடுத்து போடுங்க ராஜா. பகையை எடுத்து போடுங்க, சண்டை எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரை சமாத்தின் ஆவி ஊற்றுங்க ராஜா. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.